அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவுத்தளம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினம் சற்றே வித்தியாசமாக ரமலான் நோன்பு பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் இரையச்சமுடையோர் ஆகலாம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது இந்த 30 நாள் நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டதற்கு காரணம், மனிதர்களாகிய நாம் இரையச்சத்தை பெற வேண்டும், தக்குவாவை பெற வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருக்கிறான். இந்த 30 நாள் பயிற்சி பட்டறையில் நாம் எந்த அளவு நோன்புடைய இறுதியான நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவு நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டோம், எந்த அளவு தக்குவாவை நாம் அடைந்திருக்கிறோம், மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களில் இந்த பெற்ற பயிற்சியின் மூலம் எந்த அளவு நாம் தக்குவாவை பெற்று அதை அமல்படுத்த போகிறோம், நடைமுறைப்படுத்த போகிறோம் என்பதை பற்றி நாம் அனைவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக இந்த ரமலானுடைய நாட்களில் பகல் நேரங்களில் அதிகமாக உணவுக்கும் நமக்குமான தூரம் என்பது மிக அதிகம் என்று சொல்லலாம். உணவை முற்றிலுமாக தவிர்த்திருக்கக்கூடிய நமது இஸ்லாமிய சமூகம் அதற்கு மாற்றாக இரவு நேரங்களில் விருந்துகளில் திளைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அந்த விருந்துகள் என்னென்ன விருந்துகள் என்பது பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். முன்பொரு காலம் இருந்தது, அதாவது ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நோன்பு திறப்பதற்கு பள்ளி வாயில்களுக்கு போனோம் அப்படின்னா நோன்பு திறக்கிற நோன்பு கஞ்சி மட்டுமே பள்ளிவாசல் நிர்வாகங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் கிடைக்கும், என்னென்னா அந்த மண் சட்டி, சிக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்களில் அதுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த மண் சட்டியில் ஆன ஒரு பாத்திரம் தான் இந்த நோன்பு கஞ்சி வாங்கி குடிப்பதற்கு கொடுப்பாங்க. அந்த பாத்திரம் அந்த நோன்பு கஞ்சிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த புதினா சட்னி, இது ஒன்று தான் கிடைக்கும். இது ஒன்று தான் ஏரடா ஒரு புதுசாக சேர்ந்த ஒரு விஷயமா கிடைச்சிது. அந்த புதினா சட்னி கூட நிறைய பேருக்கு அந்த காலகட்டங்களில் கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப பற்றாக்குறையான ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. நோன்பு கஞ்சி மட்டுமே கிடைக்கும், அதுவும் ஒரு சில நேரங்களில் பற்றாக்குறையாக கிடைக்காமல் போய்விடும். இப்படி இருந்த ஒரு காலகட்டங்கள் போய் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு சில பள்ளிகள், அதாவது நான் எந்த ஒரு பள்ளிவாசலையோ எந்த ஒரு ஊரையோ குறிப்பிட்டு நான் இங்கே இந்த பதிவையோ அந்த வீடியோவை நான் போடவில்லை. பொதுவாக நான் கண்ட காட்சியும் ஒரு சில ஊர்களில் நடந்த விஷயங்களையும் தொகுத்து தான் இங்கே நான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். என்னென்னா, ஒரு சில ஊர்களில் முதல்ல இந்த இஃப்தார் விருந்து அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது. என்னென்னா, நோன்பு கஞ்சி மட்டும் இருந்துச்சு, அதற்கு துணையாக புதினா சட்னி சேர்ந்துச்சு, அதற்கு துணையாக வடை வந்துச்சு, பப்ஸ் வந்துச்சு, இப்படி ஒன்றொன்னா வந்துச்சு. சரி, சிற்றுண்டிகள் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல தோசை, இட்லி இப்படி வந்துச்சு. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இப்படி போய்கிட்டே இருக்கும்போது பிரியாணி வந்துச்சு. இப்படி ஒரு உணவு பதார்த்தங்களாக வர ஆரம்பிச்சது. இந்த உணவுகள் சிற்றுண்டி மட்டுமே இருந்த ஒரு நிலை மாறி முழு நேரமாக சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் வர ஆரம்பிச்சது. பிரியாணி மாதிரியான உணவுகள் இஃப்தாருடைய நேரத்தில் மக்கள் நன்மையை நாடி, நோன்பு திறக்கிறவங்களுக்கு உணவளிக்கிறது நன்மை தானே அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய பொருளாதாரத்தை செலவிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி பள்ளிவாசல்களில் கொடுக்க ஆரம்பிச்சோடனே முதல்ல ஒரு பள்ளிவாசலில் அது செயல்படுத்தப்பட்டுச்சு. அது அப்படியே பரவி ஒரு தொற்று மாதிரி பரவி அடுத்தடுத்த பள்ளிவாசல்களுக்கு செயல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதில் என்ன தவறு? நோன்பாளிக்கு உணவளிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தவறு இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம எல்லாமே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கணும். என்ன அப்படின்னா, நோன்பு கஞ்சிக்கு சட்னி கூட இல்லாத ஒரு காலகட்டம் இருந்ததெல்லாம் நாம் மறக்க முடியாது. ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இந்த பிரியாணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சோன்னுமே இப்போ நோன்பு திறக்க வரக்கூடிய நபர்கள் யாருமே வீட்டில் உணவு இல்லாமல் நோன்பு திறக்க வருவதில்லை. எல்லார் வீட்டிலுமே போதுமான அளவு உணவு, அரிசி எல்லாமே இருக்குது. நம்ம போனால் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை தான். ஆனாலும் மிதமிஞ்சிய உணவுகள் குவியக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு தோசை வருது, ஒரு இட்லி வருது அப்படின்னா அதே நாளில் வேறொருத்தர் திடீர்னு அவர் ஒரு நியத்தை வைத்து, அதாவது ஒரு எண்ணம் வைத்து அவர் ஒரு விஷயத்தை, ஒரு உணவுப் பொருளை கொண்டு கொடுக்கறது, ஒரே நேரத்தில் 2-3 உணவுப் பொருட்கள் குவியக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படுது. இப்படி ஏற்படும் போது ஒரு வடை மட்டுமே கிடைத்து கொண்டிருந்த காலம் போய் 3-4 வடை, 2 பப்ஸ் இப்படியான பொருட்கள் நிறைய குமியுது. இப்படி குமியும் போது மனிதர்கள் அந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் இருக்கக்கூடிய ஆசையில் இது எல்லாம் வாங்கி குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும்
எல்லாருமே நிரப்பி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு அந்த தொழுகைக்கு குறைவான நேரம் இருக்குது, அதுபோல் சாப்பிட முடியாத ஒரு நிலைமை, அந்த திகட்டி போய் முடியாத நேரத்தில் அந்த உணவை அப்படியே பாதி பாதியாக, அந்த ஒரு தோசை இருக்குது, ஒரு சப்பாத்தி இருக்குது அப்படின்னா அதை பாதி பாதியாக அப்படியே வச்சுட்டு அந்த வடையெல்லாம் பாதி பாதியாக வச்சுட்டு போகிறது, இல்லை இந்த கஞ்சியில் அப்படி முக்கி வச்சுட்டு போகிறது, இப்படியே விட்டுட்டு அதை வீண் விரயம் செஞ்சுட்டு எழுந்து போகக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படுது. இந்த நிலைக்கு மாற்றமாக தான் சில பள்ளிவாசல்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து அதாவது இஃப்தார் நேர உணவு யார் அளிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சார்ட் மாதிரி போட்டு அதில் பேரெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விருந்து கொடுக்கறது, தர்மம் செய்கிறத வந்து மறைச்சு செய்யுங்க, அதான் நல்ல விஷயம். யாருக்கும் தெரியாமல் செய்யறது தான் முதன்மையானது. அதையே பேர் போட்டு எழுதுகிற அளவுக்கு ஒரு நிலைமைகள்லாம் உருவாச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நோன்பு கஞ்சி வழங்குவோருடைய பேரை வந்து நிறைய பள்ளிவாசல்கள் எழுதி போட்டிருக்காங்க. இன்றைய நோன்பு கஞ்சி வழங்குபவர் அப்படின்னு போட்டு இன்னாருடைய பேர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதை பற்றி மக்கள் வந்து பேசிக்கக்கூடிய ஒரு நிலைமை, இன்னைக்கு இவருதாங்க கஞ்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் உருவாயிருச்சு. இப்படி வந்து இஃப்தாருடைய நோன்புகளில் மிதமிஞ்சிய உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக குவியக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுபோக இந்த இஃப்தாருடைய உணவுப் பொருட்கள் வந்து குவியக்கூடிய நேரத்திலையும் இதை ஒரு சில ஊர்களில் வந்து இந்த கமிட்டி மாதிரி, இந்த கஞ்சி கமிட்டி, அந்த நிர்வாகத்திலே ஒரு சில குழுக்கள் அமைச்சு இதை வந்து விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு 4-5 பேரை வந்து கொடுத்துட்றாங்க. அவர்கள் வந்து சில நேரங்களில் தவறாக நடந்துக்கிறது. எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு சில உணவுப் பொருட்களை கொடுக்கறது, சிலதை தடுக்கிறது, அப்புறம் வந்து சில உணவுப் பொருட்களை வந்து பதுக்கிறது. இது ரொம்ப ரொம்ப சொல்கிறதுக்கே வெக்கமான ஒரு விஷயம். உணவுப் பொருட்கள் வந்துருச்சு, ஒரு பொட்டலங்கள் வந்துருச்சு, 100 பிரியாணி வருது, 150 பிரியாணி, 300 பிரியாணி பொட்டலம் வருது அப்படின்னா உடனே ஒரு 20 பொட்டலங்களை 10 பொட்டலங்களை எடுத்து ஒரு மறைவான அறைகளில் ஒளிச்சு வைக்கக்கூடிய ஒரு அசிங்கமான ஒரு நிலை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது. இப்படி இவங்க ஒளிச்சு வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய, அதாவது சற்று தாமதமாக வரக்கூடிய கல்லூரி மாணவர்கள், வேறு சிலர்லாம் வந்து அதாவது பயணித்தில் இருப்பாங்க, பயணத்தில் பிரயாணியாக இருப்பாங்க, வேக வேகமாக அந்த பள்ளிவாசலை நோக்கி ஒடியாருவாங்க. ஓடி வரும்போது அவங்களுடைய நேரம் கடந்து வரும்போது அவங்களுக்கு வந்து இவங்க இந்த ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய, மறைத்து வைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்து தருவதற்கு மனம் இல்லாத ஒரு நிலைமையை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. கண்கூட பார்த்தோம். அவங்க அதை அப்படியே தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மறைச்சு வைக்கிறாங்க. அந்த வந்த நபர்களுக்கு கஞ்சி கொடுக்குறாங்க, கஞ்சியும் கூட இல்லாத ஒரு நிலைமை. அவங்க தண்ணியோ இல்லை இந்த மாதிரி எதையோ குடிச்சிட்டு நோன்பை வந்து திறக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. என்ன இந்த அளவுக்கு உணவு மீது ஒரு அதீத ஒரு ஆர்வம், ஒரு அதீத ஒரு வெறி எதனால இப்படி ஏற்பட்டுச்சு? ரமலான் நோன்புல இரையச்சம் ஏற்படுவதற்காகத்தான் அல்லாஹ் வந்து இந்த ரமலான் நோன்பையை நம்ம மேல விதிச்சிருக்கிறான். அதுல வந்து பசியுடைய அருமைகளை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்படி இருந்து உணவு மேல இந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் தேவையா? அடுத்ததாக வந்து சகர் நேர விருந்து. இந்த இஃப்தாருடைய விருந்துகளில் தான் வந்து வீண் விரயம் செய்யப்படுது, உணவுகள் வந்து தவறாக கையாளப்படுது அப்படிங்கிறது எல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சகர் நேர விருந்து. இந்த சகர் நேர விருந்து எல்லா பள்ளிவாசல்லையும் நடக்கிறது இல்லை, ஒரு சில பள்ளிவாசல்லையும் நடக்குது. குறிப்பாக எங்கே அப்படின்னா, இந்த ஒற்றைப்படை இரவுகளை வந்து விழித்து வணங்கக்கூடிய பள்ளிவாசல்களில் நன்மையை நாடி ஒரு சில நண்பர்கள், சகோதரர்கள் வந்து சகர் நேரத்துக்கும் வரக்கூடியவங்களுக்கு ஒரு விருந்து அளிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறாங்க. அதுலேயும் வந்து சாதாரணமான விருந்துகள்லாம் எதுவுமே வைக்கிறது இல்லை. ஒரு சாதாரணமான ஒரு சாம்பாரோ அரிசியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் தொடர்ச்சி 5 ஒற்றைப்படை இரவுகள் வருதுன்னா 5லையுமே பிரியாணி வைக்க ட்ரை பண்ணுறாங்க, நெய்ச்சோறு வைக்க ட்ரை பண்ண, எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு உயர்தரமான உணவுகளை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து செய்கிறாங்க. இந்த சகர் நேர விருந்துகள் வந்து நடக்குது. இதுலேயும் வந்து நிறைய வந்து தவறுகளும் குற்றங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. எந்த அளவுனா, அதாவது ஒற்றைப்படை இரவுகளை விழித்து வணங்க வேண்டிய அந்த நேரங்களில் முழுமையாக தூங்கிட்டு குறிப்பிட்ட அந்த உணவு நேரத்தில் மட்டும் எழுந்து உணவு இருந்தக்கூடிய ஒரு சில தவறான விஷயங்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதற்கடுத்து இந்த நன்மையை நாடி செய்யக்கூடியவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அந்த சகர் நேரத்துக்கோ இஃப்தார் நேரத்துக்கோ நீங்கள் இவ்வளவு பொருட்களை செலவிட்டு வந்து குறிப்பிட்ட ஒரு சில பள்ளிவாசல்களில் மட்டுமே நீங்கள் போய் கொட்டுற ஒரு நிலைமை இருக்குது. வேறு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிராம பள்ளிவாசல்களில் வந்து எந்த விதமான உணவு வசதிகளோ நோன்பு திறப்பதற்கு கஞ்சி கூட ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு சில நிலைமைகள் வந்து ஒரு சில பகுதிகளில் இருக்குது. அதையும் நாடி சென்று அவர்களுக்கு கொடுத்தாலுமாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த சகர் நேர விருந்துலையும் இதுதான் நடக்குது. இப்போ வந்து ஒற்றைப்படை இரவுகளுக்கு வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் வரும்போது உங்கள் வீட்டிலேருந்து உணவை வந்து உங்களோட ஃபுட்டை வந்து நீங்கள் ஒரு டிஃபன் பாக்ஸில் 4 பேர் 5 பேர் வந்து நீங்கள் அமல் செய்ய வர்றீங்களா, நீங்களே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இதற்கான ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் வந்து செலவிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு அடுத்த விருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நண்பர்கள் வீட்டில்
வீட்டில் நடக்கக்கூடிய விருந்து. இந்த ரமலான் வந்துருச்சுனாவே இஃப்தார் விருந்து ஒரு பக்கம், சகர் நேர விருந்து. இஃப்தார் விருந்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் கலந்துக்கக்கூடிய ஒரு நிலை, கம்பெனிகளில் நடக்கக்கூடிய நிலை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நண்பர்கள்லாம் சேர்ந்துட்டு ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு ஒரு வீட்டில் வந்து ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணி அவங்க வீட்டில் போய் எல்லாரும் சாப்பிட்றது. அங்கே வந்துட்டு விருந்துன்னா சும்மா கிடையாது, எந்த ஒரு விருந்துமே. நோன்பு கஞ்சி, வடை, பப்ஸு, அப்புறம் வந்து ரஸ்னா, ரோஸ் மில்க், இது மாதிரி குளிர்பானங்கள்ல என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் வந்துடுது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா உணவு வகையில் சிற்றுண்டியாக இருக்கக்கூடியதுலேருந்து எல்லாம் வந்துட்டு கடைசியில் பிரியாணி இந்த மாதிரி விஷயங்களும் வந்துடுது. இவ்வளவு உணவு பதார்த்தங்கள் வந்து அதிகமான நம்பர்ஸ் எண்ணிக்கையில் வந்து உணவு பதார்த்தங்கள் வந்து குமிஞ்சிருது. இப்படி நண்பர்கள் வீட்டில் போய் 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 ஒரு பார்ட்டி பண்ணுற மாதிரி, ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு இஃப்தார் விருந்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு நிலைமை இருந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சி எல்லாமே எதை நோக்கி நகருது அப்படின்னா விருந்து விருந்து விருந்து, அதிகமான உணவு பதார்த்தங்கள், இதை நோக்கியே நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வீட்டு சகர் விருந்து. அதற்கு அடுத்ததான் என்ன அப்படின்னா, இன்னும் நண்பர்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய காலங்கள்லையும் ஒரு சில நண்பர்கள் செய்கிறாங்க, நண்பர்கள் குழுக்கள் ஈடுபடுறாங்க. ரமலானுக்கு பிற்பாடு அடுத்த கட்டமாக வரக்கூடிய நாட்கள்லையும் என்னென்னா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வேண்டி எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த மந்தின்னு இப்போ ஒன்று ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. அதுக்கு தேடி தேடி நெட்டில் எங்கெங்கே இருக்குது, என்ன கேரளா போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இப்படி வந்து குழி மந்தி, அந்த மந்தி, இந்த மந்தின்னு இந்த அரபு நாடுகளில் செய்யக்கூடிய மாதிரி அந்த ஒரு 15 பேர் 20 பேர் போய் உட்காந்துட்டு ஒரு 15,000 20,000 பே பண்ணி அந்த மந்தி அந்த அப்படியே வந்து ஆடு இதெல்லாம் அப்படி முழுமையாக வச்சுருவாங்க. இந்த அரபு நாடுகள் இருந்தவங்களாம் பார்த்துருப்பீங்க. அப்படியான உணவுகளை வந்து போய் அதாவது திட்டம் போட்டு போய் விருந்துகளை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. உதாரணம் வந்து அரபு நாடுகளில் பார்க்கலாம். இந்த அரபியர்களில் எல்லாரும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தொகையினர் என்ன செய்வாங்க அப்படின்னா சகர் நேரத்தில் நோன்பு வச்சுருவாங்க. நோன்பு வச்சுட்டு முழுமையாக நல்லா சாப்பிடுவாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த கொக்கோ கோலாலாம் கேஸாக இருக்கும், ஃபுல்லாக கொக்கோ கோலாலாம் குடிப்பாங்க. குடிச்சிட்டு வயிறெல்லாம் பயங்கரமாக பெருசாக இருக்கும். ஃபுல்லாக குடிச்சிட்டு நேராக வந்து இதுக்கு போயிடுவாங்க. இந்த யாட்சிட்டு எடுத்துகிட்டு, அதாவது போட் எடுத்துகிட்டு கடலுடைய நடுப்பகுதியில் அந்த மாதிரி பகுதிகளில் போய் நல்லா தூங்கிடுவாங்க. படுத்து தூங்கிட்டு இந்த இஃப்தாருடைய நேரம் நெருங்கும் போது மீண்டும் வந்து ஊர் பகுதிக்கு வந்து சேருவாங்க. இதில் என்ன ஒரு நன்மை இருக்குது? முழுக்க விருந்தும், அது எந்த விதமான அமல்களும் இல்லாமல் பகல் நேரத்தை கடத்துறது, இரவு நேரத்தை தூங்கி கடத்துறது, பகல் நேரத்துலேயும் தூங்கி கடத்துறது, இல்லைன்னா விளையாட்டான விஷயங்களில் ஈடுபட்டு கடத்துறது. இப்படி வந்து அரபியர்கள் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வந்து அரபு நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் பார்த்து நம்ம இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மக்களை வந்து மெய்சிலிருப்பாங்க. என்னன்னா நம்ம ஏழ்மை நாடுகளிலிருந்து வரக்கூடிய நம்ம இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைச்சி வந்திருக்கு, நாம் இவ்வளோ பேணுதலாக இருக்கிறோம், இந்த நாட்டில் இருந்து தான் இஸ்லாமிய மார்க்கம் வந்து பல நாடுகளுக்கு போயிருக்கு, நபி இங்கே தான் இருந்திருக்கிறாங்க, இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்கங்கிற மாதிரி நம்ம மக்கள் போய் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அந்தளவுக்கு உணவுல ஆடம்பரம் செய்யக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது அரபியர்கள் தான். அந்த பழக்கம் நம்ம மக்களுக்கு இப்போ தொத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த மந்தி எங்கெங்கே கிடைக்குதுன்னு சொல்லி கூட்டமாக குழுவாக சேர்ந்து திட்டம் போட்டு வெவ்வேறு ஊர்களுக்கு பயணம் செஞ்சு போய் அந்த உணவை சாப்பிடக்கூடிய, அதற்கான திட்டமிடக்கூடிய ஒரு நிலைமையும் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நம்ம பார்க்க முடியுது. அதற்கு அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா இந்த வந்து இப்போ 27ஆம் ராவு அப்படின்னு கேரளாலாம் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் 27ஆம் கிழமை அப்படியெல்லாம் இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில பகுதிகளில் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து இந்த 27ஆம் கிழமையில் இன்னைக்கு பிரியாணி வந்து செஞ்சு போட போகிறோம் அப்படின்னா இந்த இவங்களுடைய காசில் பிரியாணி செஞ்சு மக்களுக்கு வந்து விநியோகம் செய்ய போகிறாங்களா, இல்லை பிரியாணி செஞ்சு ஒரு நாள் கஞ்சி வழக்கமாக ஊற்றுறோம், அந்த கஞ்சி வந்து மாற்று மத சகோதரர்கள் நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி மக்களுக்கு கஞ்சிக்கு பதிலாக பிரியாணி கொடுக்க போகிறாங்களா, அது கூட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி அதை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை. வழக்கம் போல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய பணத்தையும் பொருளாதாரத்தையும் எல்லாம் வந்து முதலீடாக, அதாவது ஒரு பங்களிப்பாக செய்யாமல் வரக்கூடிய தொழிலாளிகள்ட்டையும் மக்கள்கிட்டையும் வந்து நிதியை வந்து வசூல் செய்கிறாங்க. வசூல் செஞ்சு அதில் வந்து ஒரு 40,000 50,000 1 லட்சம் அப்படி ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பொருளாதாரத்தை திரட்டி வந்து பிரியாணி செஞ்சு அதில் வந்து அதை மக்களுக்கு விநியோகம் செய்கிறாங்க 27ஆம் கிழமை அப்படின்ட்டு. இந்த 27ஆம் கிழமை அப்படிங்கிற இந்த நாளில் எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் வந்து ஒரு அசைவ உணவுகள் தான் சமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவங்க வந்து மேலும், அதாவது இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஏற்கனவே அவங்க வீட்டில் கறி மீனெல்லாம் கறி வாங்கி கொடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க பள்ளிவாசல் தொழுகைக்கு 27ஆம் கிழமைக்கு லைலத்துல் கதிர் அப்படின்னு நம்பிட்டு அவங்க வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த நேரத்தில் இவங்க ஒரு பக்கம் இவங்க ஒரு பெரிய பக்கெட்டில் பிரியாணி ஃபுல்லாக அடைச்சி கொடுக்குறது,
கொடுக்கறதும், அதுக்கு டோக்கன் விநியோகிக்கக்கூடிய ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, நான் வந்து இன்னென்ன நபருக்கு டோக்கன் கொடுத்துருவேன், 100 டோக்கன் 300 டோக்கன், அது வந்து வர எல்லாருக்குமெல்லாம் கொடுக்க முடியாது, யார் வர்றாங்களோ அவங்க இந்த டோக்கன் டோக்கன் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் பிரியாணி விநியோகம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 ரொம்ப வருத்தமான ஒரு நிலைமை. இந்த டோக்கனை வாங்கிட்டு போய் இந்த பிரியாணியை வாங்கிட்டு போய் ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய நெய்ச்சோறு அது இது ஏற்கனவே நம்ம வாங்கி கொடுத்துட்டு அந்த அந்த அசைவத்தை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க, பத்தாவதுக்கு பிரியாணி இவ்வளவு வந்து சேர்ந்துட்டு காலையில் நேரம் மிச்சமாகி வந்து இதை குப்பைகள்லையும் அப்புறம் வந்து வேறு சில இடங்கள்லையும் கொட்டக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. இதை நான் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, திரும்ப 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 உணவு விருந்துகள், அதில் அதிகப்படியான எண்ணிக்கையிலான விருந்துகள், உணவு பதார்த்தங்கள், இதை நோக்கியே நம்ம சமூகம் வந்து செஞ்சு போய்கிட்டு இருக்குது. மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உணவில் வீண் விரயம். இஃப்தார் ஆகட்டும், சஹர் ஆகட்டும், எதுவாகட்டும், ஒரு 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 சிம்பிளான ஒரு உணவுகளை கொடுத்தாலே போதுமானது. என்ன அப்படின்னா, அதில் அதிகப்படியான வந்து ஒரு வடைக்கு 4 வடை 3 பப்ஸு அது இது நிறைய ஏன் இப்படி கொடுக்குறீங்க? இதில் வந்து நிறைய வீண் விரயங்கள் ஏற்படுது. ஒரு வடை, ஒரு கஞ்சி, ஒரு புதினா சட்னி இதோட போதும். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இப்படி ஒரு நிலை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்களுமே தயாராகணும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து உணவில் வீண் விரயம் நடக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். மிச்சமாகக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் வரதுனால கஞ்சி வந்து நிறைய அப்படி தங்கிடுது. அந்த கஞ்சியை வந்து பக்கெட்டாக எடுத்துகிட்டு போய் மாடுகளுக்கு ஊற்றக்கூடிய ஒரு நிலைமை. அப்புறம் வந்து உணவுப் பொருளோ கஞ்சியோ மிச்சமாகும் போது இதை எடுத்துகிட்டு வேறு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் கொண்டு போய் அவங்களுக்கு தேடி 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 அந்த இரவு நேரங்களில் கொடுக்குற ஒரு சில சகோதரர்களை நம்ம பார்க்க முடியுது. இது உணவு வீண் விரயம்னு ஒன்று. அதுக்கடுத்தா உணவு பதுக்கல். அதாவது ரொம்பவே சொல்வதற்கு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு உணவுப் பொருள் வந்துருச்சுன்னா முதல்ல எடுத்தோன்னே அந்த 20 பொட்டலம் 30 பொட்டலத்தை எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிற நிலம். இந்த இந்த செயலை கைவிடுங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்குங்க, எப்போ எடுத்துக்குங்க அப்படின்னா, இந்த உணவு அதாவது அந்த விருந்து இஃப்தார் விருந்தோ சகர் விருந்தோ முழுமையாக முடிஞ்ச பின்னாடி அதில் மிச்சமாச்சா நீங்கள் ஒரு தேக்ஸால பாதி மிச்சமானா கூட நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஆனால் அதுக்கு முன்னாலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா வர்றவங்களுக்கு இல்லாமல் போகும்போது நீங்கள் திருப்பி கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. இந்த உணவு பதுக்கலை தயவு செஞ்சு கைவிடுங்க. அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா, உணவில் ஒரு ஆடம்பரம் என்னென்னா, எந்த உணவுப் பொருள் கொடுத்தாலும் வந்து ரொம்ப ரிச் ஃபுட்டுகளை கொடுக்கறது. அதாவது அதிகமான நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது அதிக எண்ணிக்கையிலான பொருட்கள். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு இலை இருக்குது அப்படின்னா நம்ம கல்யாணங்கள்லாம் பார்ப்போம். ஒரு இலையில வந்து ஒரு ஸ்வீட்டு அது இதுன்னு சொல்லி அந்த சின்ன மினி இட்லி அந்த இட்லி இந்த எக்கச்சக்கமான ஒரு 20 உணவு பதார்த்தங்கள் வந்து அந்த இதில் வந்திருக்கும். அதில் நம்ம 4-5 ஒரு 10 ஒரு 5-6 பொருட்களுக்கு வந்து நம்ம சாப்பிடாமே அப்படியே இலையை மூடி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இதே மாதிரியான நிலைமை வந்து இஃப்தார்லையும் சகர்லையும் வர்றதை வந்து முற்றிலுமாக கைவிடணும். ஏன் திரும்ப 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 இதை மாதிரி விஷயங்களையே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உணவுகள் அப்படியே ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்றது, குழிமந்தி அது இதுன்னு சொல்லி அப்படி பயங்கரமாக பரப்பி வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரியான சகோதரர்கள் இந்த மாதிரியான தவறுகளில் என்னையும் நான் ஒரு முதன்மையாளாக சேர்த்துக்கிட்டு தான் நான் இந்த பதிவை போடுறேன். நாம் எல்லாமே மாறணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். உங்களை மற்றவர்களை குற்றம் காட்டி விட்டு நான் இந்த மாதிரி இதில் ஈடுபடுறதில்லை அப்படின்னு சொல்ல வரல, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரே ஒரு சம்பவம். அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு சஹாபி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிற்காலத்தில் வந்து இவர் பஹ்ரைனுடைய ஒரு ஆட்சியாளராக ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியாக நியமிக்கப்படுறாரு. இறை தூதரெல்லாம் மறைந்த காலங்களுக்கு பின்னாடி அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் மிக அதிகமான உணவுப் பொருட்கள் வந்து அவருக்கு வந்து வைக்கப்படுது. எல்லா வகையான உணவு பதார்த்தங்களும் இருக்குது. அப்போ அந்த சாப்பிடாம அவர் வந்து கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு காட்சியை அருகில் இருந்தவர் பார்த்துட்டு கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சஹாபி சொல்றார், அப்துர் ரஹ்மான் அவங்க வந்து, அதாவது நான் அல்லாஹ்வோட தூதருடைய இருந்த காலத்தில் வந்து நாங்கள் இந்த மாதிரியான உணவு பதார்த்தங்களை பார்த்ததே இல்லை. அதற்கு அடுத்ததாக வந்து முஸப் இப்னு உமைர் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தார். அவர் வந்து எப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் ஒரு செல்வந்தரான ஒரு சஹாபி தான். ஆனால் வந்து அவருடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுனால அவருடைய செல்வ நிலை எல்லாத்தையும் துறந்து ஒரு வறுமை நிலை நோக்கி அவர் தள்ளப்பட்டார். அதில் கடைசி காலங்களில் அவர் வந்து மரணம் அடைஞ்ச நேரத்தில் வந்து அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், அவர் மரணம் அடைஞ்ச நேரத்தில் அவருக்கு வந்து கஃன் துணி கூட முழுமையாக மூடுவதற்கு ஒரு துணி இல்லாத ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. அந்த முஸப் இப்னு உமைர்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழுத ஒரு நிலைமையை பார்த்துருக்கோம். அதனால தான் சொல்கிறோம், தயவு செஞ்சு அதிகமான உணவு பதார்த்தங்களை வச்சு விருந்துகள் படைக்கிறத தவிர்த்துருங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் 20-30 உணவு பதார்த்தங்களை வச்சிங்கன்னா அதில் வந்து
10 உணவு பதார்த்தங்கள் வீணாக்கப்படும். அதில் பாதி பாதி கால்வாசி கடிச்சிட்டு வச்சுருவாங்க, வீணாகத்தான் போகும். அதனால இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரியான வீண் விரயம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த தடபுடலான விருந்துகளை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. அதற்கு அடுத்ததாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, குறிப்பாக வந்து இப்போ பாலஸ்தீன நாட்டில் வந்து அரபுலகத்தில் பாலஸ்தீனமாகட்டும், சிரியா, இந்த மாதிரி ஒரு சில நாடுகளில் வந்து ஒரு போர் பதற்றமான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் வந்து மிக 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 பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து அங்கே உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, மருந்துகளுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் அங்கே பார்த்த ஒரு காட்சி என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு வந்து அந்த உணவு வந்து வரிசையில் நின்று வாங்கும்போது அந்த சிறுவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த குவளையை வந்து கவிழ்த்து காட்டுறாரு. அதாவது புரிய வைக்கிறார், இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த சிறுவனுக்கு காமிக்கிறார். அந்த அளவுக்கு அந்த அங்கே வந்து நிலைமை. அதுபோக வந்து கால்நடைகள் சாப்பிடக்கூடிய ஒரு சில இலைதலைகளை அவர்கள் அரைச்சு ஒரு கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம வந்து வீடியோக்களில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பக்கம் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது நாம் இப்படியான தடபுடலான விருந்துகளை நடத்திக்கிட்டே இருக்கணுமா? இதை முற்றிலுமாக நம்ம கைவிடணும். பள்ளிவாசல் நிர்வாகங்களும் சரி, நன்மையை நாடி நான் இந்த விருந்துகளை வந்து மக்களுக்கு கொடுக்குறேன், இதன் மூலமாக எனக்கு ஒரு இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறது மூலமாக எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நம்பி கொடுக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி உணவு தேவை யாருக்கு குறிப்பாக இருக்குதோ, யார் வயல்மை நிலையிலும் வறுமை நிலையிலும் இருக்கிறாங்களோ அவங்கள நாடி இது மாதிரி விருந்துகளை வந்து வரக்கூடிய காலங்களில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முயற்சியை எடுங்க. குறிப்பாக பள்ளிவாசல் நிர்வாகங்கள், கமிட்டிகள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த நோன்பு கஞ்சி, புதினா சட்னி, வடை, ஒரு வடை தான், 3 வடை, 7 வடை, 10 வடை, 4 பப்ஸு, 7 பப்ஸு, இதையெல்லாம் விட்டுருங்க. ரோஸ் மில்க்கு, அந்த மில்க்கு, இந்த மில்க்கு, பெப்சி, கொக்கோ கோலா போதும் நண்பர்களே. நிறைய நம்ம எல்லாமே சாப்பிட்டோம். அதனால் என்னடா இவருக்கு வந்து போதும்னு நினைக்கிறார் அப்படின்னு இல்லை. எல்லாருக்குமே தான் இன்றைக்கி வந்து சிறுவர்கள் கூட பாதி பாதி வச்சுட்டு எந்திரிக்கிறது, இளைஞர்கள் கூட பாதி பாதி வச்சுட்டு எந்திரிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதனால் இந்த உணவு விஷயத்தில் எல்லாருமே வந்து ஒரு சங்கல்பம், ஒரு உறுதி எடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நான் எந்த பகுதிகளில் யாருக்கு தேவை இருக்கிறதோ, உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊர் பகுதிகளிலே வந்து ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்க வந்து கிராமப்புறங்களில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில கிராம பள்ளிவாசல்களுக்கு போதிய உணவு வசதிகள் கிடைக்காம இருக்குது, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். அதற்கு அடுத்ததாக வந்து இந்த வட இந்திய தொழிலாளர்கள் நிறைய நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க, அவங்கள தேடி போய் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்படுத்தி இது பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து மாற்று மத சகோதரர்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு சில நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம். இப்படி அதற்கு அடுத்ததாக குறிப்பாக சொல்ல போனோம்னா, இந்த அரபுலகத்தில் எங்கெல்லாம் வந்து வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளால் இந்த நம்மளுடைய உணவுக்கு செய்யப்படக்கூடிய செலவுகளை குறைச்சிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் வந்து நமக்கு உதவி செய்வனாக இருப்பான். அதனால் இது மாதிரியான விஷயங்களை இந்த ரமலானோடு நம்ம முற்றுப்புள்ளி வைத்துக்கொள்வோம் என்று சொல்லி என்னுடைய இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.